வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. மார்ச் 8ஆம் தேதி விஜய் ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறாரு தமிழகம் முழுக்க. அதுதான் இன்றைக்கி முக்கியமான டாபிக். ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் அதை காட்ட மாட்டாங்க, ஏன்னா திமுக ஊடகங்கள் காட்டாது. சரி, இந்த கருத்தரங்கள் ஏன் முக்கியம்? இன்னும் குறிப்பாக சொன்னால் இந்த கருத்தரங்களை தடுக்க திமுக என்ன மாதிரி யுக்திகளை பயன்படுத்துது, இதை பிஜேபி எப்படி பார்க்குது, இந்த கருத்தரங்குகளுக்கு அனுமதி கொடுக்கப்படுமா? ஏன்னா இப்போ அறிவிக்க போகிறாங்க. அறிவிக்க முன்னாடியே ஏகப்பட்ட பிரச்சனை. அதையும் தாண்டி உளவுத்துறை ஏன் இதை முன்னாடியே சொல்லலை, யாருமே இதை பற்றி சொல்லலை எப்படின்னு ஏற்கனவே நம்ம சொன்னோம். பிரசாந்த் கிஷோர் சென்னை வந்ததுக்கப்புறம் தான் உளவுத்துறைக்கே தெரியும் வந்திருக்காங்கன்னு. அப்போ உளவுத்துறை கோட்டை விட்டிருக்கிறதா? விஜய் என்ன பண்ணுறாரு, ஏது பண்ணுறாரு, அங்குலம் அங்குலமாக அலசக்கூடியவர்கள் ஏன் கோட்டை விட்டார்கள்? சரி, இந்த கருத்தரங்கம் ஏன் முக்கியம்? தமிழகம் முழுக்க பாலியல் பிரச்சனைகள் நிறையா நடந்துகிட்ருக்கு. அதற்காக ஒரு கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்களா, என்ன பனையூர் மாதிரி ஏகப்பட்ட கெடுபிடிகள் பண்ணுறாங்களாங்கிறது தெரிஞ்சிடும். தமிழகம் முழுக்க அப்படிங்கும்போது திமுக ஏன் பதறும் அப்படின்னா, மாநிலம் முழுக்க இன்றைக்கி நம்ம மும்மொழி கொள்கை, அதுக்கப்புறம் சீமான் நடிகை மேட்ரு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் மறுசீரமைப்பு பண்ணுறாங்கன்னு நம்ம அப்படியே எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணி எதையுமே பேசக்கூடாது. ஒவ்வொரு நாளும் பாலியல் பிரச்சனைகள், 100 நாளில் 83 சம்பவங்கள், அதில் 43 பேர் 18 வயசுக்கு கம்மி. போக்சோ வழக்குகள் டபுள் பங்கு பதியப்பட்டிருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கும்போது இன்றைக்கி மக்களுடைய உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயம். எதனை மன்னித்தாலும் மக்கள் சட்டம் ஒழுங்க பிரச்சனையை மன்னிக்க மாட்டார்கள். அப்போ இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? அதையும் தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ விஜய் மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் இதை சொல்லும்போது அதனுடைய வீரியம் அதிகமாகும். ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தினா கண்டிப்பாக அனுமதி தர மாட்டீங்க. பரந்தூருக்கு விஜய் வரும்போது எவ்வளோ பிரச்சனை பண்ணாங்கிறது நாட்டுக்கு தெரியும். அவர்கிட்ட பாஸ்போர்ட் விசா மட்டும்தான் கேட்கல, என்ன பேசுகிறீங்கன்னு கேட்கல, மற்ற எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இந்த கருத்தரங்கத்துக்கு அனுமதி கொடுப்பார்களா? தமிழகம் முழுக்க அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயம் புரியுங்க. தமிழகம் முழுக்க அப்படின்னா அவ்வளோ நெட்வொர்க் இருந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும், அதுவும் இந்த குறுகிய காலத்தில். அப்போ பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணி பக்காவாக பண்ணணும். அது கருத்தரங்கள் சூப்பராக நடக்கணும். கருத்தரங்கள் பேசக்கூடிய ஆட்கள் பக்காவாக இருக்கணும். ஏன்னா பேசக்கூடிய ஆட்கள் இன்றைக்கி திமுக ஆளுங்கட்சிங்கும் போது வருவாங்களா வரமாட்டாங்களா, இவ்வளோ விஷயம் இருக்குது. இன்றைக்கி பெண்களுக்கு அந்த கருத்தரங்கம் நடக்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை, இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இந்த சிக்கல்களை டிவிக்கே சமாளிக்கும்னு தெரிஞ்சு தானே அவங்க இந்த இதையே கசிய விட்றாங்க. இப்போ இன்னும் சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் திமுக எப்படி ரியாக்ட் பண்ணணும்? இல்லை அந்த கருத்தரங்கெலாம் நடத்தக்கூடாதுமா, போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணால் தான் நீங்கள் பிரச்சனை. இந்த விஷயத்துக்கு அனுமதி கொடுத்தே ஆகணும். என்ன ஒன்று மண்டபம் கிடைக்காமல் பண்ணுறது, ஏற்கனவே ஒரு மாநாட்டுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். சரி, விஜய் போடக்கூடிய கணக்கு என்ன? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிவிக்கே அப்படிங்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவங்க எதுவும் புதுசான விஷயத்துக்கு இது குரலே கொடுக்க மாட்டுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது அடையாள வேலை நிறுத்தம், அடையாள உண்ணாவிரதம், அடையாள போராட்டம், இதையெல்லாம் தாண்டி என்ன போய் மக்கள்கிட்ட போய் சேரணும்? இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகிட்ட என்ன சேரணும்? இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்குதே, பாலியல் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குதே, இதை எப்படி தடுக்கலாம்? வருமுன் காப்போம். நம்ம எப்படி தயாராகணும்? இதை ஒரு இடத்துல நடந்தால் எப்படி நம்ம வெளியில் சொல்லணும்? யாரை அணுகணும்? இதனுடைய சட்டங்கள் என்ன? எவ்வளோ கடுமையான சட்டங்கள்? ஒரு சின்ன ஒரு 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 நிமிடத்தில் பண்ணக்கூடிய தவறு நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பாதிக்குது? ஏன்னா எல்லாமே சொல்கிறாங்க கவுன்சிலிங் ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த 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 விதமான கல்வி இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய தலைமுறைக்கு தேவை, எல்லாருக்கும் தேவை. அதை விஜய் அவர்கள் முன்னெடுப்பது மகிழ்ச்சி தான். இதை ஏற்கனவே நம்ம ஐயா ராமதாஸ் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னார். ஏங்க பிடி பீரியடை விளையாட விடாமல் படிக்க வைக்கிறீங்க. அதே மாதிரி பழைய காலத்தில் நம்மளாம் படிக்கும்போது நீதி போதனை வகுப்புகள் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்துங்கன்னார். அதை அதிகப்படுத்த வேண்டும். நீங்கள் பெண்களுக்கு 1000 கொடுக்குறீங்க, படிக்கக்கூடிய பெண்களுக்கு அவ்வளோ கொடுக்குறீங்க, இதெல்லாம் சொன்னால் கூட இந்த விஷயத்தை பண்ண வேண்டும். இதை ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது பண்ணால் இன்னும் சிறப்பு. அப்படிப்பட்ட விஜய் இதை கையில் எடுக்கும்போது எப்படி பார்வை போகும்? ஏற்கனவே அந்த படிப்பகம் நடத்திட்டு இருக்கிறதாகட்டும், கூப்பிட்டு 10வது 12வது படிக்கிறவங்கள பாராட்டியதாகட்டும், அவங்களுக்கு விருது கொடுத்ததாகட்டும், இதெல்லாம் இளைய தலைமுறையை தாண்டி வெகுஜன மக்கள்கிட்ட ஒரு நட்பெயர். கல்விக்காக ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இப்போ இந்த சமூகம் விஜயை கிராஃபை இன்னும் கொஞ்சம் ஏற்றும். இது திமுக பொறுக்குமா? ஏன்னா திமுக என்ன நினச்சிட்டு இருக்குதா, இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அவங்க உதயநிதியை நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அண்ணாமலை தான் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அவங்க கட்சியில் சொல்லுது. சீமான் தான் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அவங்க சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு விஜய் வராரு. இவங்க 3 பேருக்கும் பிரச்சனை கொடுக்கறதுக்கு அவர் வந்துட்டார். இப்போ இந்த விஷயத்தை அவர் முன்னெடுப்பது கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ நிதி நிலைமை பற்றி பேசும்போது நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். நிதி நிலைமை பற்றி பேசும்போது இப்போ பிஜேபியும் திமுக எவ்வளோ அடிச்சுக்கிறாங்கன்னு தெரியும்.
ஏங்க நீங்கள் ஏன் இவ்வளோ 8.77 லட்சம் கடன் வாங்குனீங்கன்னு அண்ணாமலை கேட்குறாரு. அதில் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கேட்குறாரு. அப்போ தங்கம் தென்னரசு இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு என்ன சொல்லணும் பாருங்கள், இவ்வளோ நாங்கள் திட்டங்களை போட்டிருக்கோம், இவ்வளோ முதலீடுகளை ஈர்த்து இவ்வளோ பணம் வந்திருக்குது, இவ்வளோ பாருங்கள் விடியல் பயணத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், புதுமை பெண் திட்டத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், அங்கே பண்ணியிருக்கோம், இங்கே பண்ணியிருக்கோம், கட்டுமானத்துக்கு இவ்வளோ பண்ணியிருக்கோம், பாருங்கள் கட்டமைப்பை மேம்படுத்தியிருக்கோம், அப்படி தானே சொல்லணும். அதை விட்டுட்டு எங்களை கேட்குறியே நீ எவ்வளோ கடை வாங்கின, அதான் பிஜேபி தான் கடை வாங்குதுன்னு தெரியுமேங்க, அவங்க மோசமான கட்சின்னு தெரியுமே, இப்படியா பேசுகிறது? நீங்கள் ஏங்க கடை வாங்கினீங்கன்னு கேட்டால் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதை விட்டுட்டு பிஜேபி எவ்வளோ கடை வாங்கியது தெரியுமா, பிஜேபி பற்றி தெரியுமா, இந்தியாவை கடனாளியாக நம்ம இந்தியாவாக ஆக்கி விட்டீர்கள் அப்படின்னு அவங்க சொல்ல, உடனே அண்ணாமலை மாநிலத்தை பற்றி கேட்டால் சென்ட்ரலை சொல்கிறீங்க, நாங்கள் உட்கட்டமைப்பை மேம்படுத்திட்டோன்னு அவர் சொல்ல. இப்போ ரெண்டு பேரும் அவர் இந்தியாவை க்ளோஸ் பண்ணுறாங்க, இவங்க தமிழ்நாட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க, மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்காங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ டைவெர்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அப்போ விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லும்போது, அதாவது மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெறக்கூடிய இந்த கருத்தரங்கு முக்கியத்துவம் தான். ஏன்னா அதுக்கு முதல் நாள் தான் இஃப்தார் நோன்பு கொடுக்குறாரு. அதில் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன்னு சொல்லி சென்ட்ரலையும் ஸ்டேட்டையும் ஒரு அடி அடித்தாருன்னா இன்னும் கோபம் வரும். அதனால் இந்த கருத்தரங்கம் அப்படிங்கிறது டிவிகேவுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தேவைப்படக்கூடிய ஒன்று. மிகச்சிறந்த வல்லுநர்கள்லாம் கூப்பிட்டு வந்து, ஏன்னா மறுபடியும் நம்ம ஏற்கனவே சொல்கிறோம், இந்த கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து மாணவர்களுடைய கவனச்சிதறல் அதிகமாகுது. பெரியவர்கள் அவர்களுடைய பழைய தலைவர்களுடைய வரலாறே சொல்லி கொடுக்கறதில்ல. படிப்புன்னு அந்த அப்படி, அதாவது என்னென்னா வரலாறை படிக்கிறது இல்லை, நம்மளுடைய மொழிப்போர்னா என்னென்னு தெரியாது, தந்தை பெரியார்னா என்னென்னு தெரியாது, காமராஜருடைய தியாகத்தை தெரியாது, அஞ்சலம்மாள் அவர்களை பற்றியும் தெரியாது. இப்படி அஞ்சலையம்மாள் வந்து தாவாக விஜய் அவர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேருங்க தெரியும் சொல்லுங்கள்? அவர் சம்பந்தமான புத்தகங்கள் நிறைய போகுது, ரொம்ப நல்லது. அம்பேத்கரை பற்றி படிக்காதவங்களாம் இப்போ படிச்சுட்டு இருக்காங்க இளைய தலைமுறை. கொஞ்சம் யோசனை பாருங்கள், இதெல்லாம் நல்ல விஷயம் தானே. அதனால தான் விஜய் நம்ம பாராட்டுறோம். ஏன்னா புதுசாக ஏதோ வந்தார் போனார் அப்படிங்கிற இல்லாமல், அவர் யாரையும் புண்படுத்தாமல், அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் தனி மனித தாக்குதல் இல்லாமல் பிரச்சனையை மட்டும் மையம் கொள்கிறார். இதை திமுகவால் எதிர்கொள்ள முடியல. இப்போ இந்த கருத்தரங்கத்துக்கு பிரச்சனை வருமானா கண்டிப்பாக பிரச்சனை, பல்லினா தான் பிரச்சனை. தமிழகம் முழுக்க நடத்துகிறாங்க அப்படிங்கும்போது மண்டபம் தரத்தில் ஆரம்பித்து எவ்வளோ பேர் வராங்க, அதில் எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள், எத்தனை குழந்தைகள், இந்த இடத்தில் நடத்த முடியுமா, அவர்களுக்கு தண்ணீர் வசதி செய்து கொடுத்துருக்க முடியுமா? ஒன்று நீங்கள் கேட்கலாம், எல்லாம் ஓகேங்க. இந்த மெரினாவில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, என்ன ஃபங்க்ஷனு? விமான சாகசம் நிகழ்ச்சி. ஆமாம், அதுக்கு வந்து ஒரு 5 பேர் இறந்தாங்களே, அப்போ வந்து தண்ணீர் கனெக்ஷன், தண்ணீர்லாம் கொடுத்தீங்களா? இல்லை அவங்களுக்கு வந்து கழிப்பிடம் இருக்கா? அப்புறம் உடனடியாக மருத்துவ குழு இருக்கா? எத்தனை மருத்துவர்கள் இருக்கிறார்கள்? இதெல்லாம் யாராவது கேட்டாங்களா? அப்படி கேட்டிருந்தால் இந்த அளவுக்கு சம்பவங்கள் நடந்திருக்குமா? இல்லை ஒருவேளை சொன்னதுக்கப்புறம் இவங்க நிறைவேற்றலையா? கேள்வி வருமா? இல்லையதான். கும்பமேளாவை பாருங்கள், பயங்கரமாக நிறைய பேர் இறந்து விட்டார்கள், ரயிலில் நிறைய பேர் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறீங்க. நீங்கள் உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் பதில் இல்லை. கேட்டால் வந்து ஞானசேகரன் விஷயத்தை எடப்பாடி கேட்டால் பாலியல் சம்பவம் தெரியுமான்னு கேட்குறீங்க. லாக்அப் மரணத்தை கேட்டால் சாத்தான்குளம் விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க. கள்ளக்குறிச்சி மேட்டரை கேட்டால் இல்லை உங்கள் ஆட்சியில் வந்து ஸ்டெர்லைட் ஆரையில் பற்றி தெரியுமான்னு கேட்குறீங்க. இவங்க ஒன்று சொன்னால் இவங்க ஒன்று சொன்னால் இவங்க, அதேமாதிரி பிஜேபி ஒன்று சொன்னால் இவங்க. நடுவில் எல்லாம் மக்கள் பார்க்குறாங்கப்பா, நீங்கள் திட்டுறீங்க, அவர் உங்களை கேவலமாக திட்டுறாரு, நீங்கள் பாட்டு உங்கள் கதை ஓடி, நீங்களும் நல்லா சம்பாதிக்கிறீங்க, அவரும் நல்லா சம்பாதிச்சார். அதாவது எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது 4.87 லட்சம் கோடி கடன் வாங்கி கமிஷன் அடித்தாருங்கிறார் ஸ்டாலின் பழைய வீடியோவில். அண்ணாமலை என்ன சொல்கிறார்? 8.77 லட்சம் கோடி நீங்கள் வாங்கி நீங்கள் எத்தனை கோடி கமிஷன் அடிச்சிங்கன்னு கேட்குறாரு. மக்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது, பரவாயில்லப்பா. இதுக்கு நடுவில் சீமான் அவர்களுடைய அது ஒரு பிரச்சனை. அதாவது உண்மை, அதாவது என்னென்னே இன்றைக்கி நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்தா நல்லா ஒன்று தெரியுங்க. மக்கள் பிரச்சனையை தவிர மற்ற எல்லா பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க. முக்கியமான பிரச்சனைகள் மறக்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சொல்கிறோம், மக்கள் உணர்வுபூர்வமாக திரண்டால் தான் ஒரு விஷயம் ஜெயிக்கும். உதாரணமாக அந்த மொழிப்போர் 1967 இருந்த மொழிப்போர் இருக்கா? அண்ணாமலை கேட்குறாருல, நீங்கள்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தி நல்லா சம்பாதிக்கிறீங்க, திருமாவளவன் நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே சேர்மேன்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துடுறீங்க அடுத்த நாளே, அதையும் போடுறாரு அண்ணாமலை. திமுக குடும்பம், திமுகவுடைய உறுப்பினர்கள் எவ்வளோ பேர் நடத்துகிறீங்க அதையும் காட்டுறாரு. இப்போ தார்மீக அடிப்படையில் நீங்கள் கொள்கையில் வலுவில்லாத போது எப்படி எதிர்ப்பீங்க? மாணவர் புரட்சி வெடிக்க மாட்டேது. ஆனால் இந்த பாலியல் பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய கருத்தரங்கம் ஏன் எடுபடும்னா, மக்கள் அன்றாடம் பார்க்குறாங்க. என்ன டிவியில் போய் பாருங்கள், பேப்பர் எடுங்க. நேற்று இன்னைக்கு ஒரு நாள் 2-3 சம்பவங்கள். அந்த பக்கம் பார்த்தா மாணவிகள்ங்கிறீங்க, இந்த பக்கம் பார்த்தா ஸ்கூல் பசங்கங்கிறாங்க, இந்த பக்கம் பார்த்தா கல்லூரி, இந்த கல்லூரி, அந்த கல்லூரி, இந்த கல்லூரி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இல்லைங்க இன்னொரு கல்லூரிங்க, போங்க இந்த கல்லூரிங்க, இல்லைங்க இந்த ஸ்கூலுங்க, அந்த ஸ்கூலுங்க, இந்த ஆசிரியர் இல்லைங்க அந்த ஆசிரியருங்க. இது மாதிரியான விஷயங்கள். ட்ரெயினில் போகும்போது பாதுகாப்பில்லை அப்படின்னு கேட்டதுக்கு ரயில்வே துறை அப்படிங்கிறாரு. இதே சுவாதி அப்படிங்கிற ஒரு பெண் வந்து உள்ள வெட்டி சாய்க்கிறாங்க சேத்துப்பட்டில். அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார்? எடப்பாடி அரசு மோசம் சொன்னாரா இல்லையா?
அப்போ அப்போ மட்டும் ஸ்டேட்டு சென்ட்ரல் பிரச்சனை வரலையா? இப்போ மட்டும் எப்படி சென்ட்ரல் பிரச்சனை வருது? அதனால் இவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு நன்றாக தெரியும். விஜய் அவருடைய இந்த கருத்தரங்கம் மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இது கருத்தரங்கம் திமுகவுக்கு செக் எல்லாத்தையும் தாண்டி இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறோம். இந்த மாதிரி கருத்தரங்கள் நிறையா நடத்த வேண்டும், நீதி போதனை வகுப்புகள் நிறையாக நடத்த வேண்டும். ஒரே ஒரு சயின்ஸு ஃபிசிக்ஸு இதை மட்டுமே படித்து பெரிய அளவில் முதல்ல மன ரீதியாக அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமூகத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த முன்னெடுப்பு இது வந்து தமிழக அரசு பண்ணியிருக்கணும். எவ்வளவோ பண்ணுறீங்க திட்டங்கள், இந்த விஷயத்தை பெரிய அளவுக்கு பண்ணியிருக்கலாம். கவர்மெண்ட் நினச்சா இன்னும் நிறையா பண்ணியிருக்கலாம். அதை ஏன் செய்யவில்லைன்னு தெரில. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு. இப்போ என்ன சிக்கல்? அவர் சொன்ன உடனே உளவுத்துறை எப்படி கோட்டை விட்டது? ஒருவேளை அந்த இதில் அன்றைக்கி வந்து நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் திமுக இதை டேமேஜ் பண்ணி பேசிட்டா என்ன பண்ணுறது? இதெல்லாம் முன்னாடி அவர் என்ன பேசுகிறாரு, எப்படி பேசுகிறார், யாரை சந்திக்கிறார், இதில் காட்டக்கூடிய அக்கறை இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் காட்டினால் தமிழ்நாடு நல்லாயிருக்கும். சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படி என்றால் மக்கள் உங்களை தூக்கி எறிவார்கள். ஜெயலலிதா பற்றி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கில் அவர் நிலைநாட்டுவாருங்கிற எண்ணம் இன்றும் மக்களுக்கு இருக்கிறது. இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு அந்த அம்மா சொன்னது. அதுவும் குறிப்பாக சொன்னால் பெண்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பிங்க் நேரத்தில் சேவையாகட்டும், அப்புறம் வந்து மகளிர் காவல் நிலையங்களாகட்டும், நிறைய பெண் காவலர்களை போட்டதாகட்டும், பெண் கமாண்டோக்களை போட்டதாகட்டும், இப்படி பல விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அந்த பேசிக்கிட்டே இருக்கலாம். அதனால் வந்து விஜய் இந்த ஒரு மூவ் வந்து திமுகவுக்கு பெரும் கடுப்பு இருக்காங்களா, அதை விட கோபத்தை ஏற்படுத்தும். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.